Hello students, welcome to DKMF Tutorial Center. இப்போ நம்ம சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 8.1ல் 13th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ the time taken by 50 students. ஸோ இங்கேயே ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ 50 அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் டேபர் காலம் பார்த்துக்கோங்க. டைம் டேக்கன் சொல்லி 8.5 to 9.5 வரை இந்த ரேஞ்ச் ஃபார்மெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதணும். நம்பர் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எழுதணும். ஸோ இந்த 8.5 9.5 வந்து இதை அப்படியே இங்கே எழுதிட்டு டைம் டேக்கன் சொல்லி எழுதிட்டு இந்த 6 8 17 இருக்கு இல்லையா, இது வந்து எஃப்ஐன் போட்டு வரதான் எழுதணும்ப்பா. அப்புறம் எக்ஸ்ஐன் போட்டு எக்ஸ்ஐன் போட்டு இதுக்கு ஆவரேஜ் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எக்ஸ்ஐயோட வேல்யூ இங்கே தான் வரும். இங்கே ரேஞ்ச் ஃபார்முலா கொடுத்துருக்கனால அந்த இந்த ரேஞ்சை வச்சு நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த ரேஞ்சோட ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சி சிங்கிள் நம்பராக இங்கே வந்து எழுதணும் எக்ஸ்ஐயில். இங்கே எப்படி 9 எழுதியிருக்கோம்னா 8.5 + 9.5 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் 8.5 + 9.5 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 18.0, 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 9. ஸோ அந்த 9ங்கிறது இங்கே போடணும். அதே மாதிரி இங்கேயும் 9.5 + 10.5ன்னு எழுதணும். எழுதிட்டு டிவைட் பண்ணி 2 போட்டால் 10ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக எழுதிடணும்ப்பா. அதுக்கப்புறம் டிஐ வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது என்னதுன்னா அசியூம்டு மீன்னா இந்த எக்ஸ்ஐயோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதோட சென்டராக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் அசியூம்டு மீனுன்னு போகிறோம். ஸோ ஏழு வேல்யூ 11. ஸோ எக்ஸ்ஐ போட்டு 9 இருக்குல்ல, ஸோ 9 - 11. ஸோ எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன இருக்குது 9 இருக்குது. ஸோ 9 - 11 என்ன வரும் -2ன்னு வரும். ஸோ இங்கே 10 இருக்குது, 10 - 11 என்ன வரும் -1ன்னு வரும். 11 - 7 என்ன வரும் 0 வரும். 12 - 11 என்ன வரும் 1ன்னு வரும். 13 - 7 என்ன வரும் 2ன்னு வரும். ஸோ இதை வந்து எழுதிடணும்ப்பா. அப்புறம் எஃப்ஐடிஐ வேல்யூ போடணும். ஸோ எஃப்ஐடிஐன்னு எழுதணும். ஓகேயா. ஸோ எஃப்ஐடிஐனா என்னதுன்னா எஃப்ஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் இங்கே எழுதணும். ஸோ 6 × -2 -12, 8 × -1 -8, 12 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18 போடணும் இந்த மாதிரி. இப்போ அடுத்த ஃபார்மேட்டில் DA² எழுதிக்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்து FIDI² கண்டுபிடிக்க முடியும். ஸோ DA² எழுதிக்கணும். ஸோ DIயோட வேல்யூ என்னப்பா இங்கே இருக்கா -2, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ DIயை ஸ்கொயர் பண்ணி போட்டணும். இப்போ FIDI² என்னென்னு எழுதணும். ஸோ FIயோட வேல்யூயும் DA² வேல்யூயும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் இங்கே எழுதணும். 6 × 4 24, 8 × 1 8, 17 × 0 0, 10 × 1 10, 9 × 4 36. இப்போ இங்கே வந்து போட்டுருணும். ஓகேப்பா. ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் FIDA இந்த நம்பரை பூரா ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 78ன்னு வரும். அப்புறம் FIDA இருக்குல்ல, ஸோ இதை பூரா ஆட் பண்ணுறோம். ஸோ இதை பூரா ஆட் பண்ணால் என்ன வரும்னா சம்மேஷன் ஆஃப் FIDA ஆட் பண்ண வரும்னா 8ன்னு வரும். அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் FI. ஸோ அந்த FI வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்னோட வேல்யூ 50. இது ஆட் பண்ண தேவையே இல்லை, என்னோட வேல்யூ 15 வருது. கொஸ்டினில் என்னோட வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க. சரியாப்பா. இதை நான் தெரியாமல் எழுதிட்டு நீங்கள் இங்கே எழுத வேணாம். என்னோட வேல்யூ 15 கொஸ்டினே கொடுத்துருக்காங்க 50 ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லி. இப்போ ஃபார்முலா எழுதுவோம். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் STன்னு ஸ்டார்ட்டாக போகிறேன். சிக்மா ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDA² n போடுறேன். மைனஸ் போட்டு n போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDA² போடுறேன். ஓகேப்பா. இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு இப்போ என்னோட வேல்யூ 15 எழுதியிருக்கோம் இல்லையா,
என்னோடய வேல்யூ இங்கே போட்டு இங்கே சம்மேஷன் ஆஃப் FIDA ஸ்கொயர் என்ன இருக்குது, சம்மேஷன் ஆஃப் FIDA ஸ்கொயர் 78, ஸோ 78ன்னு போடுறோம். மைனஸ் போட்டு என்னோடய வேல்யூ என்ன போடுறோம், 15 போடுறோம். சம்மேஷன் ஆஃப் FIDAயோட வேல்யூ என்னப்பா 8ன்னு இருக்கா, ஸோ இந்த 8 வந்து இங்கே போட்டு ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ அடுத்து ஸ்கொயர் ரூட்டு போட்டு ஸோ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் 1.56ன்னு வரும். மைனஸ் போட்டு இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் 0.16ன்னு வரும். ஸ்கொயருன்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல் டு போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்கோமே இங்கே 1.56 மைனஸ் எழுதிட்டு இந்த 0.16 ஸ்கொயர் இருக்குல்லையாப்பா, ஸோ இந்த 0.16 இன்ட்டு 0.16 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 69 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 69 மல்டிபிள் பண்ணால் இங்கே 1.56 மைனஸ் 0.025 வரும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால பாயிண்ட் கட்டு இன்னொரு ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ 2 0 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1.535ன்னு வரும். ஸோ இது வந்து ரூட் எடுக்கணும். ரூட் அதுக்கு முன்னாடி ரவுண்டாக 1.54ன்னு எழுதுங்க. ஸோ 1.54 ரூட் எடுத்தோம்னா 1.24ன்னு வரும். ஸோ சிக்மாவோட வேல்யூ 1.24. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.